ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா விஷயமும் முடிஞ்சு எல்லா பிரச்சனைகளும் தீர்வாகி கடைசியாக ஆளுநரை பார்த்து இன்றைக்கி விஜய் அவர்கள் அந்த பேப்பரில் சைன் வாங்கிட்டார். ஆமாங்க, அஃபிஷியலாக நியூஸ் வந்துச்சு. ஸோ சிஎம் ஆஃப் தமிழ்நாடு இஸ் ஜோசப் விஜய் அப்படின்ற ஒரு பேப்பர் பக்காவாகவே இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே வந்து ஷேர் பண்ணப்படுற ஒரு ஸ்டேட்டஸாக ஒரு ஸ்டோரியாகவே இருக்கிறது அந்த பேப்பர் தான். ஸோ நாளைக்கு காலையில் 10:15க்கு அந்த செரமனி வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நேரு ஸ்டேடியத்தில் நடக்குது. ஸோ போகிறவங்க போக பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். அதே நேரத்தில் போக முடியாதவங்க ஏகப்பட்ட சேனல்ஸில் வந்து லைவ் டெலிகாஸ்ட் போகும். ஸோ அதில் பார்த்துக்கோங்க. ஸோ இத்தனை நாள் கஷ்டப்பட்டு எலெக்ஷன்லேருந்து 5 நாளுமே நியூஸ் சேனலில் முன்னாடி உட்கார வச்ச ஒருத்தர்னா நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லணும். ஆமாங்க, ஏன்னா நிறைய பேர் சிஎம் ஆகிறதுக்கே இவ்வளோ இது இருக்கா அப்படின்றதே அண்ணன் வந்து இந்த மாதிரி தேர்தலில் வந்து நின்று எல்லாம் நடந்ததுக்கப்புறம் தான் இப்படிலாம் ஒரு இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் சிஎம் ஆக முடியுமா அப்படின்ற மாதிரி புரிய வச்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஸோ நாளைக்கு எல்லாருமே அந்த ஆவலாக காத்துக்கிட்டு இருந்த அந்த வேர்டு சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்ற ஒரு வேர்டு நாளைக்கு 10:15க்கு ஒளிபரப்பு ஆகும், எல்லாருக்கும் கேட்கும். ஸோ இன்னும் 5 வருஷத்துக்கு ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆளுமையில் தான் அந்த தமிழ்நாடு இருக்க போகுது அப்படின்றத நினைச்சாலும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே நேரத்தில் அவர் வந்த ஒரு அந்த நோக்கம் வந்து கரெக்டாக இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த 5 வருஷம் பக்காவாக பண்ணார்னா இன்னும் அடுத்த வர தேர்தலில் சொல்லவே வேணாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இவருடைய தேர்தலில் இவர் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இதில் இருந்து எப்படி தமிழ்நாடு கொண்டு போக போகிறார் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்குள்ள வீடியோ. நோட்டில் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களை நினைப்பது உங்கள் ஜஸ்மின். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.